மீன்களையும் சுறாக்களையும் சிக்க வைக்கும் சட்டம் இருந்தது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை தங்கள் வீடுகளுக்கு அரசியல்வாதிகள் அழைத்துள்ளனர். குற்ற கும்பல்கள் ஒரு கருப்பு அரசை உருவாக்கியுள்ளன. மாற்றத்திற்கு தயாராகுமாறு நாங்கள் சிலரை அழைக்கின்றோம். இல்லை என்றால் நாங்கள் முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் தோண்டி தோண்டி பார்த்து பணியாற்றுவதில்லை. ஒரு நிறுவனம் பழமைவாத மரபுகளுடன் முன்னேற முடியாது. ஒரு அரசு கவிழ்க்கப்படும் போது ஆளுங்கட்சி தொழிற்சங்க உறுப்பினர்கள் புதிதாக தெரிவாகும் அரசின் தொழிற்சங்கத்தில் சேர அழுத்தம் கொடுக்கப்படும் என்பது முன்பிருந்த நிலையாகும். சில நீர்வீழ்ச்சிகள் அரசியல்வாதிகளின் உதவியுடன் அனுமதி பத்திரம் பெற்று விற்கப்பட்டன. பொருளாதாரம் சரிந்த பிறகு ஒரு தசாப்தம் இழக்கப்படுகிறது என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த வர்த்தகர்கள் யாரையும் எங்களுக்கு தெரியாது. அவர்கள் எங்கள் நண்பர்களும் அல்ல. අපි යාන්ත්‍රණීකරණය කරනවා. හැබැයි අපි යන්ත්‍ර වගේ මිනිස්සු හිතලා හිතලා නෙවෙයි. සේවක මහතුරුගේ මුළු ජීවිකාවම තිබුණේ මේ වැටුප මත නම් අපිට කියන බෙහෙට ගෙදර පලයන් කියන්නේ. එම කරන්නේ නැහැ. හැබැයි කැන්වස් යන කට්ටිය ඉන්න, අප්පුඩි ගහන කට්ටිය ඉන්න, පෝස්ටර් ගහන කට්ටිය ඉන්න. එමන ඉන්නේ. සේවක මහතුරුන්ට අපි කාලය දීලා තිනවා. ඒ සමාගමනේ තමන් කැමති සමාගම තෝරාගන්න. මාස දෙක කාලයක් තියෙනවා. තමන් කැමති සමාගම තෝරාගන්න පුළුවන්. තමන් කිසි සමාගමකට යන්න කැමති නැත්නම් තමන්ට යන්න පුළුවන්. කවුරුත් නින්ද්‍රාශීල වෙලා හිටි. නීතිය සම්මත වෙලා තිබුණා. ඔක්තෝබර් මාස අග වෙනකොට ක්‍රියාත්මක කළ යුතු. අපි නතර කරා. සමහරව මතක තියන්න 94 ඇමති ආණ්ඩුවේකි, අගමැති ඊළඟ ආණ්ඩුවේකි, ජනාධිපති ඊළඟ ආණ්ඩුවේකි, හිටපු ජනාධිපති ආය ආණ්ඩුවේකි, ආය අගමැති ආය ආණ්ඩුවේකි, ආය හිටපු ජනාධිපති ආය ආණ්ඩුවේකි. අවුරුදු 31ක් ඩීජේ ගියොත් නිදියන්න වෙනම කාමරයක් තියෙනවා. ඒ කාමරේ වෙන කාටවත් යන්න බෑ. හැබැයි හෝටලේ ගිහපුවාම කොල්ලයි බල්ලයි ඔක්කොම එකේ නිදා ගන්න. හැබැයි අපේ තානාමෙට ගිහම ඩීජීට වෙනම කාමර තියෙනවා. මොනවද මේ? ඉතින් මොකද්ද මේ? சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று லஞ்சம் பெற்றுள்ளார்கள். சில அமைச்சர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை தங்கள் வீடுகளுக்கு அழைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் குழு மீதான விசாரணைகளில் இலங்கையின் குற்றவியல் வலையமைப்பில் அவர்களுக்கு ஆழமான தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த குற்றவியல் அரசியலை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் பாடுபட்டு வருகிறது. இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் போதைப் பொருள் வலையமைப்பில் சுமார் 50% பொறுப்பானவர்கள். பொருளாதாரம் சரிந்த பிறகு ஒரு தசாப்தம் இழக்கப்படுகிறது என்று ஒரு பழமொழி உண்டு. இதை ஒரு தசாப்தத்திற்கும் குறைவாக குறைக்கலாம். அதற்காக பட்ஜெட்டில் இருந்து பணத்தை ஒதுக்குவோம். இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் நெருக்கடி ஏற்படாத வகையில் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். உள்கட்டமைப்பை உருவாக்குவது மட்டும் போதாது. அது ஒரு அம்சம் மட்டுமே. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும். மீன்களையும் சுறாக்களையும் சிக்க வைக்கும் ஒரு சட்டம் இருந்தது. யாரும் நினைக்காத இடங்களை, சட்டமிட்டாத இடங்களை சட்டம் இன்று அடைகிறது. எந்த சக்தியும் அதை திருப்ப பெற முடியாது. ஒரு நிலையான அரசை உருவாக்க நாம் அனைவரையும் சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் ஒரு கருப்பு அரசை உருவாக்கியுள்ளன. இந்த பாதாள அரசை நாங்கள் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருவோம். தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் நம் நாட்டில் 50% போதைப் பொருள் வலையமைப்பை கையாண்டுள்ளனர். சில எம்பிக்கள் தங்கள் மாத வாடகையை எடுத்துக்கொள்ள அவர்களும் வீட்டிற்கு சென்று பணத்தை எடுத்து வந்துள்ளார்கள். இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். பொதுமக்களிடமிருந்து 1 ரூபாயை கூட நாங்கள் வீணாக்கவில்லை. அரசு இயந்திரத்தில் இன்னும் பழைய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கும் சிலர் இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த மக்கள் புதிய அரசியலுக்கு ஏற்ப மாற வேண்டும், அல்லது அவர்கள் வெளியேற வேண்டும், அல்லது நாங்கள் அவர்களை அனுப்புவோம். இந்த ஜனவரியில் மேலும் 30% சம்பள உயர்வையும் அதன் பின்னர் மேலும் 10% சம்பள உயர்வையும் தர எதிர்பார்க்கிறோம். நம் நாட்டில் உள்ள பொதுமக்கள் முன்பு போலவே அதே அழிவுகரமான முடிவை எதிர்பார்க்கிறார்களா? மக்கள் இதை போன்ற விடயங்களை எதிர்பார்த்தால் அவர்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் பழைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். ஆனால் சிலர் மாற தயாராக இல்லை. மாற்றத்துக்கு தயாராகுமாறு நாங்கள் அவர்களை அழைக்கிறோம். நாங்கள் முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தோண்டி தோண்டி பார்த்து பணியாற்றுவதில்லை. இந்த முற்போக்கான மாற்றத்தை குறுகிய அரசியல் கோணத்தில் பார்க்க வேண்டாம். சில அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் 31 ஆண்டுகளாக அரச வீடுகளில் வசித்து வந்தனர். அவற்றை நாம் மாற்றுகிறோம். நாட்டை நாகரிகமானதாக மாற்ற நாம் செயற்பட்டு வருகிறோம். ஆட்சியாளர்கள் தெய்வீகப்படுத்தப்பட்ட சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம். எமக்கு எல்லாம் தெரியாது. அறிவு உள்ள அனைவரும் கதைக்க வேண்டும். நாம் அனைவருக்கும் இடமளித்துள்ளோம். நிபுணர்கள் பேசாமல் இருப்பது அநியாயமாகும். எனவே வல்லுநர்களும் துறைசார் நிபுணர்களும் கதைக்க வேண்டும். அவர்களின் கருத்துக்களை பெற்று இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தில் நாம் முன்னோக்கி செல்வோம். மக்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது. தற்போதைய அரசு அந்த பொறுப்பை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. எந்த ஒரு தொழிற்சங்கமும் அரசு மேற்கொள்ளும் திட்டத்தை தடுத்தால் அதன் தொடர்பில் முடிவெடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். ஒரு நிறுவனம் பழமைவாத மரபுகளுடன் முன்னேற முடியாது. அதேபோல் ஒரு நிறுவனம் மனித உழைப்பை மட்டும் கொண்டு முன்னேறாது. ஒரு நிறுவனம் முன்னேற வேண்டுமென்றால் தொழில்நுட்பமும் அறிவியலும் இணைக்கப்பட வேண்டும். தொழில்நுட்பம் அல்லது அறிவியலுக்கு பயப்படும் எந்த நிறுவனமும் வளர்ச்சி அடையாது. தொழில்நுட்பத்துக்கு பயப்படும் அல்லது புதிதாக ஏதாவது மேற்கொள்ள அஞ்சும் நாடு முன்னேறாது. எனவே நிறுவனங்களை இயந்திரமயமாக்கலுக்கு உட்படுத்த வேண்டும். நிறுவனங்கள் இயந்திரமயமாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டாலும் நாம் இயந்திரத்தன்மையானவர்கள் அல்ல. நாம் நெகிழ்ச்சியான மக்கள். எனவே நிறுவனங்கள் இயந்திரமாக்கப்படும் போது ஊழியர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொண்டு அதற்கு தீர்வுகளை வழங்குவோம். ஒரு அரசு கவிழ்க்கப்படும் போது ஆளும் கட்சி தொழிற்சங்க உறுப்பினர்கள் புதிதாக தெரிவாகும் அரசின் தொழிற்சங்கத்தில் சேர அழுத்தம் கொடுக்கப்படும் என்பது முன்பிருந்த நிலையாகும். எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டனர். வரலாற்றில் வாக்குச்சாவடிகளை கொள்ளையடிக்க கூட அரசு ஊழியர்கள் பயன்படுத்த
பயன்படுத்தப்பட்டனர். கடந்த ஆண்டு இதுபோன்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றினோம். எந்த அரச ஊழியரும் இதனால் துன்புறுத்தப்படவில்லை. 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனத்தில் நவீனமயமாக்கலுக்கு ஈரானிய தலைவர் வந்து அடிக்கல் நாட்டினார். ஆனால் உரிய காலத்தில் அந்த பணி நடைபெறவில்லை. இதன் காரணமாக மின்சார கட்டணம் கூட மேலதிக சுமையாக மாறியுள்ளது. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நாங்கள் நவீனமயமாக்கி அதன் திறனை அதிகரித்து வருகிறோம். மேலும் எண்ணெய் ஆய்வு திட்டத்தை தொடங்க நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தொண்டர் அடிப்படையில் முன்வந்துள்ளனர். தேர்தல் காலங்களில் எண்ணெய் கண்டுபிடிப்புகள் பற்றிய கதைகளை எங்கள் மக்கள் செவிமடுப்பார்கள். இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் 26,000 பேர் ஒரு நிர்வாக அதிகாரத்தால் நிர்வகிக்கப்படுகிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது ஒரு பிரச்சனை எழும்போது உறுதியாக அந்த விடயத்தை கண்டறிவது கடினம். நெருக்கடிக்கு உரிமையாளர் இல்லை. இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மின்சார சபை தனியார் மயமாக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது வலுசக்தி இறையாண்மையை பாதிக்கும் என்பதை நாங்கள் கண்டோம். அந்த சட்டத்தை மாற்றியது ஒரு குற்றமா? மின்சார சபை ஊழியர்கள் சட்டப்படி வேலை செய்தல் அல்லது சுகையின விடுமுறை எடுப்பது இதனால் தானா? அவர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்குள் தெரிவு செய்யும் பாதைகள் உள்ளன. பிராந்தியத்தில் அதிக மின்சார கட்டணங்களை கொண்ட நாடுகளில் இலங்கை ஒன்றென சிலர் கூறுகிறார்கள். எனவே ஒரு அலகு மின்சாரத்தின் விலையை குறைக்க நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். கடந்த காலத்தில் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் ஒரு அலகு மின்சாரத்தின் விலை அதிகமாக இருந்தது. புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி தவறாக பயன்படுத்தப்பட்டது. சில நீர்வீழ்ச்சிகள் அரசியல்வாதிகளின் உதவியுடன் அனுமதி பத்திரம் பெற்று விற்கப்பட்டன. இந்த அனுமதி பத்திரங்களை பெற்ற சிலருக்கு மின்சாரம் பற்றி எந்த அறிவும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வடக்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் வழங்கப்பட்டிருந்தது. அது $8 சதங்களுக்கு ஆகும். அதே நிலத்தையும் அதே காற்றையும் பயன்படுத்தி ஒரு அலகு மின்சாரத்தை $4 சதங்களுக்கு உற்பத்தி செய்யும் நிறுவனத்திற்கு வழங்கினோம். அதாவது ஒரு மின்னலகு உற்பத்தி செலவை 50% குறைக்க முடிந்தது. சியம்பலாண்டுவாவில் 100 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பாரிய திட்டம் தொடங்கப்படுவது இதுவே முதல் முறை. இந்த வர்த்தகர்கள் யாரையும் எங்களுக்கு தெரியாது. அவர்கள் எங்கள் நண்பர்களும் அல்ல. நாட்டிற்கு நன்மை பயக்கும் திட்டங்களை நாம் செயற்படுத்த விரும்புகிறோம். கெரவலப்பட்டி ஒரு டீசல் மின் உற்பத்தி நிலையமாகத்தான் தொடங்கப்பட்டது. ஆனால் அது மின்துறை வல்லுநர்கள் அதை LNG மின் உற்பத்தி நிலையமாக மாற்ற பரிந்துரைத்தனர். அவ்வாறு செய்தால் ஒரு அலகு மின்சாரத்தை 50% குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் இதுபோன்ற பிரதிபலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறதா? இதை பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியம். அரச நிறுவனங்களில் விருந்தினர் விடுதிகள் உள்ளன. அவற்றை வணிக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வருமானம் ஈட்டும் வழியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆகவே இப்பொறிமுறைகளை கையாண்டு லாபகரமான திட்டங்களுக்குள் எமது நாட்டினை ஒன்றிணைந்து கட்டியெழுப்புவோம். DJ ගියොත් නිදි යන්න වෙනම කාමරයක් තියෙනවා. ඒ කාමරේ වෙන කාටවත් යන්න බෑ. හැබැයි හෝටලේ ගිහපුවාම කොල්ලයි බල්ලයි ඔක්කොම එකේ නිදා ගන්නවා. හැබැයි අපේ තානාමෙට කිව්ව DJට වෙනම කාමර තියෙනවා. මොනවද මේ? එහෙමනේ තියෙන්නේ. සභාපතිතුමාට ඇති. ඉතින් මොකද්ද මේ? ඉතින් මේවාර පරණ ගතානුගතික ලක්ෂණ මේ පෙන්වන්නේ මේ ආයතන වලින්. ඒ නිසා අපි කල්පනා කරනවා ඊට වඩා ඒව වාණිජ මට්ටමට අපිට ගේන්න පුළුවන්ද? සේවකයන්ගේ අයිතිවාසිකම් රැකෙන ගමන් තවත් වාණිජ සේවා උපයෝග කරගන්න පුළුවන්ද? එහෙම නෙව කරන්න ඕන. මොකද කියන්නේ? නිකම් මාස නේද? මං හිතන්නේ සමහරවට අවුරුද්දකටවත් යන්නේ නැහැ නිදි යන්න. හැබැයි කාමරේ වෙන් කරලා තියෙනවා. ජනාධිපතිටත් එහෙමයි. අවුරුද්දටවත් යන්නේ මාලිගාවෙන් කරලා තියෙනවා. ඔක්කොම අයින් කරනවාද?